அஸ்ஸலாமு வெல்கம் டு அஞ்சனம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இஞ்சி மரப்பா மிட்டாய். ஓகே, வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இஞ்சி எடுத்திருக்கேன், புளி எடுத்திருக்கேன், வெல்லம் எடுத்திருக்கேன். இஞ்சியை தோல் உரித்து வச்சுக்கிறேன். எல்லா இஞ்சியும் தோல் உரித்து வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா தட்டிக்கிறேன். ஓகே, தட்டியாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் புளியை சுடுதண்ணியில் ஊற வைக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இஞ்சியை நல்லா கொதிக்க விட போகிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சூடாக கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இஞ்சி போட்டு கொதிக்க வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிக்கிறேன். இப்போ அந்த தண்ணியை மட்டும் எடுத்திருக்கேன் ஒரு பவுலில். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் சூடு ஏறினோன்னி வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்துட்டோன்னி இஞ்சி தண்ணி வச்சுருந்தேன்ல ஒரு பவுலில், இப்போ அதை சேர்த்துக்கிறேன் வெல்லத்தோட. இப்போ புளி தண்ணியும் சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஊறி இருக்கு புளி, அதனால் புளி தண்ணியும் சேர்த்தாச்சு. ஒரு சின்ன கரண்டி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கன்சிஸ்டன்சி பார்ப்போம். ஒரு பவுலில் தண்ணி எடுத்திருக்கேன், அதில் ஊற்றி செக் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஆனால் கொஞ்சம் கரையிற மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். திரும்பியும் எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். இதுவே கெட்டியாக தான் இருக்குது. அதே தண்ணியில் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ திரும்பியும் அதில் செக் பண்ணி பார்க்கறதுக்காக போட்டிருக்கேன் தண்ணியில். இப்போ நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கே தெரியும் முன்னாடி போட்டதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். அது கரைஞ்சிருச்சு. இது பாருங்கள், கையில் எடுத்து ரவுண்ட் பண்ணி பார்த்தா ரவுண்டாகவே தெரியுது. இந்த மாதிரி இருக்கணும். இதான் கரெக்டான பதம். தண்ணியில் ஊற்றுனா கரையக்கூடாது. இந்த மாதிரி கெட்டியாக கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். கரெக்டான பதத்தில் இருக்குது. இஞ்சியை துருவி வச்சுருந்தேன், அதை அந்த பாகில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வருது இப்போயே. நெக்ஸ்ட்டு நான் இப்போது பாட்டில் மூடி எடுத்துக்க போகிறேன். பாட்டில் மூடி இருக்கும்ல, அந்த சாஸ் பாட்டில் மூடி, அதை தான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மூடியில் இந்த பாகை ஊற்றிக்கிறேன். இஞ்சி எல்லாம் சேர்த்துருந்தோம்ல, அந்த பாகை ஊற்றிக்கிறேன். என்கிட்ட வேறு எந்த மோல்டும் இல்லாதனால நான் இதுலேயே மோல்டாக பயன்படுத்திக்கிறேன். அவ்வளோதான், ஊற்றியாச்சு. இப்போ ஈஸியாக எடுக்க வரத்துக்காண்டி நான் டூத் பிக் என்கிட்ட இருக்குது. டூத் பிக் தான் எல்லா இதுலேயும் சொருவி வைக்க போகிறேன். 10 நிமிஷம் நல்லா ஆறணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான், இஞ்சி மரப்பா மிட்டாய் ரெடி. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய வீடியோ பார்க்கறதுக்காண்டி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.